அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சன்நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு அண்ட் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் சைன்இன் ஆப்ஷனில் போய் என்னுடைய மொபைல் நம்பரை கொடுத்து நான் அதுக்கான பாஸ்வேர்டையும் வந்து கரெக்டாக நான் கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு டிவைஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, அதை வந்து அன்ரிஜிஸ்டர் வந்து பண்ணுங்கள் அப்படின்ற போல் ஒரு பாப்பப் வந்து காட்டுது. இது என்ன பிரச்சனையாக இருக்கும், இந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணி பழையபடி நம்ம சன்நெக்ஸ்ட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போய் sunnxt.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மொபைலில் வந்து எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் வெப்சைட் மூலமாக. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 3 கோட் இருக்கும். அந்த கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுக்கான பாஸ்வேர்டை வந்து போட்டு லாகின் பண்ணி பாருங்கள். அப்படி லாகின் ஆகலை அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்றத கொடுங்க. இதுக்கப்புறம் குரோமு கேட்கும், நீங்கள் வந்து குரோமை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுடைய சன்நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து நீங்கள் என்ன மொபைல் நம்பர் வந்து கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து புதுசாக செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டு அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ஓடிபியை வந்து கொடுத்துட்டு டன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ அகெயின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே லெஃப்ட் சைடில் 3 கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ திரும்பி லாஸ்ட்டாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் மறுபடியும் லெஃப்ட் சைடில் அந்த 3 கோடையை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து காட்டும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு வேலை வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த டிவைசஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து டீஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டீஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனில் சன்நெக்ஸ்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் புதுசாக நீங்கள் சேஞ்ச் பண்ண அந்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு சன்நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பாப்பப் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய சன்நெக்ஸ்ட் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏற்கனவே டிவைசஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, அந்த டிவைசஸை வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு அப்படின்னா இதே மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.